ஓகேங்க, போகலாம். வேலை முடிஞ்சிச்சு. இனி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் நம்ம வீட்டில். ஹோட்டல் சாப்பாடு ஏன்னா அதான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் சேர்த்தோட ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். 365 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட தோணும் எனக்கு. ஆனால் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோதான். 4-5 பதார்த்தம் இருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வண்டி என் பையன் வண்டினா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இந்த வண்டியில் இது தூக்க வைக்கிறோம் இல்லையா, உள்ளே போகாது. ஸோ இங்கே எட்ஜிலே வைக்கணும் போகணும். இந்த பெட்டி இல்லைன்னா இது உள்ளே போகும். ஒரு பக்கம் கால் விட்டு பிடிச்சினே போகணும். ஏமாந்தான் இது வேறு லூஸாக இருக்குது. எல்லாம் எவ்வளோ லூஸாக இருக்குது. கொட்டிச்சுன்னா போச்சு. ஏன்னா மூடிக்கிற வந்துச்சு போகிறப்போ. ஓகே, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வேலை முடிக்க வேண்டியது தான். மீன்பிடி தடைக்காலம் எப்போ முடியுது தெரில. அடுத்த மாதம் முடியுதா? அதான் மீன் வந்து வரத்து கம்மியாக இருக்குது. சரி, நெத்தியில் தந்துருப்பா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். இன்னைக்கு காலையிலேருந்து வானம் மேகமூட்டமாக இருக்குது. மழை பெய்ய வாய்ப்பில்லை. இருந்தாலும் கொஞ்சம் வெயில் இல்லை. இங்கே பாருங்கள், டல்லாக இருக்குது. இப்படி தெரியாது, இந்த கேமராவில் காமிக்கிறேன். லைட்டாக மேகமாக இருக்குது. வேறு எங்கேயோ மழை பெய்யுது, பட் இங்கே கிடையாது. மொட்டை மாட்டில் போனால் கிளியராக தெரியும். வெயில் இல்லை, காலையில் அப்படி லைட்டாக தான் வெயில் அடிக்குது. வீட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அரிசியை மட்டும் வரைக்கிறாங்க. மிளகாத்தூள் செஞ்சுட்டு இருக்காங்க. மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. மருமகன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ குழந்தை இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மிளகாத்தூள்லாம் செய்ய முடியல. குழந்தை மூக்கெல்லாம் எரியும், தும்மும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு நாளைக்கு வந்துடுறாங்க. அதுள்ள கலகரம் மிளகாத்தூள் செஞ்சு வச்சுலான்ட்டு. நாங்கள் எங்களுடைய மிளகாத்தூள் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா கம்பெனி முத்துற மாதிரி இருக்கும் எங்களுது. அதாவது என்னன்னா, 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்களா இல்லையா தெரில. அதாவது மிளகு, சீரகம், மிளகு, சீரகம், வெந்தயம், உடச்சக்கடலை, கடுகு, வேற என்ன, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் தனித்தனியாக வறுக்கணும். எல்லாமே தனித்தனியாக வறுத்துருக்கோம். இப்போ அரிசி ஒரு 100 கிராம். அரிசி சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் அரிசி கொஞ்சம் போடணும். ஒரு 100 கிராம் போட்டால் தான் குழம்பு திக்காக வரும். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா ஆச்சுங்களா. 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, எல்லாமே 100 கிராம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் 100 கிராம். அப்புறம் வந்து என்னது தொலைய மாட்டேங்குது, எழுதி வச்சுருந்தேன். எங்க அது எல்லா பருப்புங்க, சிறுபருப்பு தவிர துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் வந்து கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், உடச்ச கடலை எல்லாம் 100. அப்புறம் அரிசி. அதுக்கப்புறமா அரிசி 100 கிராம். அதுக்கப்புறமா வந்து தனியா, மிளகா, அப்புறம் மஞ்சள். அவ்வளோதான். மஞ்சள் வந்து 10 ரூபா நீட்டு மஞ்சள். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சுன்னு வர வேண்டியதான். ஸோ மிளகா 1 கிலோ, தனியா 1 கிலோ, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 1 கிலோ வந்துடும். ஆக மொத்தம் 3 கிலோ. எங்களுக்கு 4 மாதம் வரும். 4 மாதம் வராது அப்படிலாம். சில பேர் இந்த வெயிலில் காய வைப்பாங்க. கடாயில் போட்டு சூடு பண்ணிப்போம். வறுக்க மாட்டோம். அந்த சூடு வர வரைக்கும் அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் போட்டிருக்கோம் வீடியோ. அது வேணால் லிங்க்கில் நான் தரேன் பாருங்கள். எப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் சில தரத்தை இருந்து தர தெரியாது. ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு போய் மிளகாத்தூள் கிரைண்டர் ஆச்சுன்னு வர வேண்டியது தான். அவ்வளோதான். ஆனால் நல்லா ஆறணும். ஆறாமல் நம்ம போடணும்னு வச்சுக்கலாம். அப்படியே தண்ணி விட்டு போதும். தண்ணி சூடாக போயிடுது. இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் தான் யோசிக்கணும். இது பெரிய வேலைக்கு. இது ஒரு 1 ஹவர் ஆகிடும். 10 சிம்மில் வச்சே வறுத்துட்டுருக்கணும். இல்லை முடிச்சு நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். கொஞ்சம் ஆட்டம் இருக்க வேலை முடியும். மதியம் என்ன சமையல்னு பார்க்கலாம். என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கீங்க. சமையல் செஞ்சு முடிக்கிறதோட என்ன சமையல் பண்ணுறது யோசிச்சாலும் தலைவலிக்கும் நம்மளுக்கு. நான் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சுட்டுக்கணும் வரேன் கடை அவங்க செய்கிறாங்க. நான் சுட்டுக்கணும்.
கடல் கை சுட்டி கும்முன்னு இருக்குது. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவர் ஏதோ புயல் உருவாயிருக்குன்றாங்க, காற்று உருவாக்குன்றாங்க, கலர் கலராக அதுக்கு சுற்றுறாங்கன்றாங்க இல்லையா. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு. வணக்கம் வணக்கம் சேகர். துள்ளி துள்ளி ஆடுவதுன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன். அரைச்சான் என்ன பண்ணுறது, வேறு சாப்பாடு செஞ்சு தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் கூட தோணுது. நான் ஒய்ஃபு சூரி மட்டும்தான். பையன் வேலைக்கு போயிட்டான், மருமகன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோம் தான். தயிர் இருக்குல்ல, அப்போ நான் சாப்பாடு செய் தயிர் மாங்காய் ஊற்ற போதும். கடைசியில் மிளகாத்தூள் போட்டு டப்பாவில் போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆனால் குண்டு குண்டு மிளகா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. உன் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்க. ஸோ மிளகாத்தூள் கடை மிஷின் கடைக்கு வந்தாச்சு. இதை போட்டு காய வச்சுருங்க, நான் வந்துடுறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். போட்டு முடிக்கணும். கொஞ்சம் மேலே பாருங்கள். நீங்களாம் வெயில் இல்லை, காலிலேருந்து ஒரு மேகமூட்டமாக தான் இருக்குது. காலிலேருந்து கிளைமேட் இது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெயிலாம் கிடையாது, ஊமையில் மாதிரி அப்படியே டல்லாக இருக்குது. ஓகே, இது மிளகாத்தூள் ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும். இன்றைக்கி வீட்டில் ஒய்ஃப் ஒன்றும் சமைக்க வேணான்ட்டேன். ஏன்னா நானும் ஒய்ஃப் தம்பி தானே. வெல்கம் சீனிவாசாவில் போயிட்டு நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில். 2 சாப்பாடு ஒரு 3 பேர் சாப்பிட்றலாம். அதை வாங்குறதுக்கு போகிறேன். அப்படியே பையன் மீன் கேட்டான். மீன் இருக்கான்னு தெரியல, ஏதாவது ஒரு மீன் நைட்டு குழம்பு இருக்குது. நைட்டுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண வேணா, ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் நான். பாவம் எனி டைம் இதுக்கு வேலை செஞ்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிருந்தாங்க, துணியெல்லாம் மடிச்சுருந்தாங்க. நேரம் இப்போ வெல்கம் சீனிவாசா ஹோட்டலுக்கு போயிட்டு 2 சாப்பாடு வாங்கிட்டு மீன் இருக்காங்க பார்த்துட்டு. மீன் என்ன மீன் இருக்குதுன்னு தெரில, குழம்பு வைக்கிற மீன். நம்மளுக்கு நைட்டு 2 தோசையோட வேலை முடிச்சுப்பேன். அது தெரிஞ்சு வராமல் இருக்கார். ஓகே, நண்பன் மீன் கடை வந்துட்டான். பையன் எங்கேயும் வெளியே போயிருக்கான். இந்த அம்மா தான் இருக்காங்க. வெயில் எதனா திருத்தா பாருங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நெத்திலி இருக்குமா? நெத்திலி வேறு என்ன மீன் இருக்கு? நெத்திலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெத்திலி நல்லா இருக்குல்லம்மா? ஷீலா எவ்வளோம்மா இன்றைக்கி? 500 ரூபா. விலை மீன்லாம் இருக்கா? விலை மீன் எவ்வளோ? 650. அதான் தெரியும். நெத்திலி நல்லா இருக்கேன், நல்லாயிருக்கு. ஓகே, மீன்பிடி தடைக்காலம் எப்போ முடியுது தெரில. அடுத்த மாதம் முடியுதா? அதான் மீன் வந்து வரத்து கம்மியாக இருக்குது. சரி, நெத்திலி தந்துருப்பா. ஷீலா சின்னது இருக்கா, வறுத்துடலாம். நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு ஷீலா வறுத்துடலாம். எவ்வளோ இருக்குது? சரி, ஓகே. இது வறுக்கிறதுக்கு சின்ன மீனை வாங்கிட்டேன். இது வந்து குழம்புக்கு அவ்வளோதான். சிம்பிளாக வாங்கிட்டேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொத்தம் எவ்வளோ பாருங்கள். 100 ரூபாய்க்கு வந்து நெத்திலி. ஷீலா 120 1/4 கிலோ. சரி, ஓகே. நான் இந்த 2 சாப்பிட மாட்டேன், மீனே கழிக்கிற மாட்டேன். நைட்டு என்ன பண்ணுவேன், அவங்க மீன் குழம்பு பண்ணுவாங்க, ரசம் பண்ணுவாங்க. சாப்பாடு ரசம். கடைக்கு போயிட்டு இந்த தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க சிக்கன் 65. ஒரு 50 ரூபா வாங்கினா ஒரு 5-6 பீஸ் வரும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம சிம்பிளாக மேலே ரொம்பலாம் ஆகலை. நீங்கள் ஜஸ்ட் மெல்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போது வெல்கம் பண்ண சாப்பிட்டு 2 சாப்பாடு வாங்கிட்டு நான் ஒய்ஃபு ஷேர் பண்ணி சாப்பிடுவேன்.
இப்போ மதியம் வேலை முடிஞ்சு போச்சு, ரெடி ஆகிடுச்சு, வேலை முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இன்னும் 200 220 முடிச்சு போய்ட்டு வரேம்மா, பாய். ஓகே, இங்கேருந்து நேராக வெல்கம் சீனிவாசனா ஒரு தடவை இது மாதிரி தான் மாட்டி விட்டு போயிருந்தேன். நான் வந்து பார்த்தா நாய் வச்சுன்னு போயிட்டு இருக்கு, உஷாராக இருக்கணும், மூடி வச்சுங்க. திறந்து வச்சிட்டா ஈஸியாக தெரியும், காக்கா குத்திடும். ஓகே, எங்கள் வேளச்சேரி ஏரி சூரியன் எங்கே தெரியுதா பாருங்கள், அவ்வளோ தெரியல, ஃபுல்லாக மேகம் மூட்டமாக தான் இருக்குது. வெல்கம் சீனிவாஸ் ஹோட்டல் வந்தாச்சு. சாப்பாடு போய் வீட்டில் கொடுத்துட்டு மிளகாத்தூள் இருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சமையல் இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி வெல்கம் சீனிவாசா. அவ்வளோ தம்பி, நல்லா இருக்கியா? அப்போ அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன், பிஸியாக இருந்தீங்க, நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க, ஹெல்மெட்டெல்லாம் மாற்ற போயிட்டீங்க. ஆமாம், 2 நாள் முன்னாடி வந்திருந்தேன் இல்லையா, நைட்டு டிஃபன் வாங்குறதுக்கு என் பையனுக்கு. ஆமாம், எங்கே அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டீங்க. வரேன் சார், தேங்க்யூ. எல்லாம் நம்ம பசங்க தான். ஒன்று 2 இலையா ரைட், வரேன்ப்பா. சாப்பாடு வாங்கியாச்சு, போய் சாப்பிட வேண்டியது தான். இந்த இடத்துலலாம் காலைல வர முடியாது, அவ்வளோ டிராஃபிக் ஆகும் இங்கே. இப்போ காலியாக இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சா? ரைட், சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓ, ஹோட்டல் சாப்பாடு இன்றைக்கி நம்மள மாதிரி தான் இன்றைக்கி. ஓகே, சூப்பர், ரெடி ஆகிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வண்டி என் பையன் வண்டினா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இந்த வண்டியில் தூக்க வைக்கிறோம் இல்லையா, உள்ளே போகாது. ஸோ இங்கே எட்ஜிலே வைக்கணும் போகணும். இந்த பெட்டி இல்லைன்னா இது உள்ளே போகும், ஒரு பக்கம் கால் விட்டு பிடிச்சினே போகணும். ஏமாந்தா இது வேறு லூஸாக இருக்குது, எல்லாம் எவ்வளோ லூஸாக இருக்குது. கொட்டிச்சுன்னா போச்சு, ஏன்னா மூடிக்கீழே வந்துச்சு போகிறப்போ. ஓகே, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வேலை முடிக்க வேண்டியது தான். ஓகேங்க, போகலாம், வேலை முடிஞ்சிச்சு. இனி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் நம்ம வீட்டில், ஹோட்டல் சாப்பாடு. ஏன்னா அதான் பிடிக்கும், எனக்கு வீட்டில் சேர்த்தோட ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். 365 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட தோணும் எனக்கு. ஆனால் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் தோணும், எனக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும் தோணும். அவ்வளோதான், 4-5 பதார்த்தம் இருக்கும் இல்லையா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.